இப்போ வந்து நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் இருக்கோம். கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும். 10 டைம்ஸ் ஏர்போர்ட்லேயே சுற்றிட்டு இருக்கோம். சத்யா அவர்கள் தான் வந்திருக்கு. இன்னைக்கு வந்து யங்ஸ்டர் ஆல் கேர்ள்ஸோட ட்ரீம் பாய். எஸ், நான் தான் சொன்னேன், அவர் தான் சொல்லுவேன்னு கரெக்டாக ஆரம்பிச்சார். அவர் கூட தான் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போது நம்ம போய் வந்து தலைவரை பார்க்க போகிறோம். தலைவரா? ஆமாம், அண்ணத்தை பார்க்க போகிறோம். சூப்பர். அண்ணத்தை நீங்கள் லாஸ்ட்டாக எப்போ மீட் பண்ணீங்க? அண்ணத்தை வந்து நான் கடைசியாக ஒரு வாரம் ஆச்சு. ஸோ ஒரு வாரம் கழித்து திருப்பி இப்போ ரீயூனியன் பண்ண போகிறோம். ஸோ வாங்க என்ன நடக்குதுன்னு அப்படி சொல்லி போயிட்டு இருக்கோம். இப்போ வந்து திருப்பதி தேவஸ்தானம் நோக்கி போயிட்டுருக்கோம். ஆமாம், எவ்வளோ எங்களுக்கு பின்னாடி அவ்வளோ கூட்டம் இருக்குது. ஆமாம், ஸோ லட்டு கொடுக்கறதுக்காக ட்ராவலிங். ஸோ சீக்கிரம் நீங்கள் திருப்பதிக்கு வரணும். விநாயகர் சதுர்த்தி அதுமா திருப்பதி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, இவ்வளோ யங் கேர்ள்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இவ்வளோ பேர் ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க? நிறைய ப்ரப்போசல்ஸ் எல்லாம் வரும். எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி பண்ணாதீங்க, நிறைய பேர் தான் மனசு வேதமானது எல்லாம் கற்பனைகள். ஓகே, இல்லையே எல்லாம் அன்பு தான் சேர்த்துக்கலாம். அன்பால் வந்த விஷயங்கள்லாம் எல்லாம் அன்பால் சேர்ந்த கூட்டம் இல்லை? ஓகே, சூப்பர். அன்பு தான் ஜெயிக்கும். சரி, நீங்கள் எப்போ பிக் பாஸ் போகிறீங்க? பிக் பாஸ் பார்க்க போவானா கூட தெரில. போகிறது இல்லை, அது காலங்கள் இருக்குது. ஓகே, நேரம் தன் கடமை செய். சூப்பர். எங்கே போகிறோம் இல்லை, எங்கே போய் எங்கே பண்ணுறோம், ஒழுங்காக இருக்குமா தான் முக்கியம். சூப்பர். என்னோட ஹவுஸ்லேயே ஒழுங்காக இல்லை, ஒழுங்காக இருக்குது. நான் பிக் பாஸ் சொல்லுவேன். ப்ரோ, உங்களுக்கு ஜன்னல் சீட் கிடச்சிருக்கு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸோ எஸ், ஆக்சுவலி ஒரு 2 months வந்து இதுக்கான ப்ரேயர்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ ஃபைனலி இப்போ நடந்துருக்கு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் வீட்டில் கூட ஜன்னல் இல்லை. ஸோ அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இப்போது ஜன்னல் சீட் கிடைக்கும் போது ஃபீலிங் ஸோ கிரேட்ஃபுல். ஓகே, அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இண்டிகோ ஏர்லைன்ஸ் ஃபார் மேக் இட் ஹேப்பன். சூப்பர் ப்ரோ. ப்ரோ, இங்கே பாருங்க, மேலே ஆவியாக போயிட்டுருக்கு. அது வந்து ஃபியூச்சர் டிசிஷன். ஒரு எல்லாரும் ஒரு நாள் ஆவியாக தான் போகும். ஓகே, ஒரு கருத்து கண்டிப்பாக அவங்க சொல்லியிருக்காங்க. இதுதான் திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங். நம்ம ஏதோ போயிட்டு இருக்கு ஆவியா. ஃபர்ஸ்ட் டைம்னால தான் இந்த மாதிரி பயம்லாம் இருக்கும் சில பேருக்கு. பழகிச்சுன்னா நான் என்ன மாதிரி சின்ன நல்லா போகிறோம் உள்ள கதறிட்டு இருக்கேன். சம்டைம்ஸ் அது தெரியல, ஏன்னா வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டிங் இறங்கி இருக்கு. ஓ சூப்பர். ஏன்னா அந்த மாதிரி இருக்கணும். லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க மாதிரியே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதாவது மொட்டை மாடலாம் போகும்போது தாடகாத எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்லவே முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓகே, அண்ட் இப்போ வந்து நான் தான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மொட்டை மாடி வர சொல்லியிருக்கேன். எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பாய் சொல்கிறதுக்காக. ஓகே, கண்டிப்பாக நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் சரி, மதுரை சைடு தான் போயிட்டுருவோம். ஆமாம், அந்த வழியில் எங்கே இருந்தாலும் மொட்டை மாடிக்கு வேற வந்துடாதீங்க. ஸோ மதுரையில் போய் யாரை பார்க்க போகிறீங்க? மதுரையில் மல்லிப்பூ வாங்கிட்டு உங்களுக்கு நிறைய கேர்ள்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, மதுரையில் நிறைய பூ இருக்குது. நம்மளுக்கு வந்து மல்லிப்பூ முக்கியம் இல்லை, மக்கள்கிட்ட இருந்து சிரிப்பு தான் முக்கியம். ஸோ சிரிப்பை கொடுக்கறதுக்காக தான் லெவல் வேற லெவல். பயத்தில் தானா ஜோக்ஸ்லாம் எப்படியோ போட்டிருப்பா அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ ஃபீலிங் ஸோ தேங்க்ஃபுல். சூப்பர். எல்லா புகழும் ஏர் ஹோஸ்டஸ் அண்ட் ஃப்ளைட் ஓட்டுறாங்க ப்ளீஸ் சேஃபாக கொண்டு போயிடுறேன். ஒரு அட்டாச்சிக்கான ஒரு வீடியோ தான். ஓகே, ப்ளீஸ் டோன்ட் ட்ரை திஸ். ஓகே ப்ரோ, உங்களுக்கு சீட்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கா? எப்படி சீட்லாம் இருக்கு? சூப்பராக இருக்குது சொல்லி. ஓகே, நல்லா ஓகே. என்ன பேச? அதான் இங்கே தான் நீங்கள் வந்துட்டீங்களா? வந்துட்டேன், செக் பண்ணுறேன். ஓகே, வந்துட்டேன். ஓகே பேசுகிறேன். ஓகே, அதை வந்துடுறேன். ஸோ சீட்லாம் சூப்பராக இருக்குது. ஒரே சின்ன கவலை தான், இந்த ஜன்னல் திறக்க முடியல. ப்ரோ, அந்த ஜன்னல் திறந்தீங்கன்னா அவ்வளோதான் திறக்கிற மாதிரி இருக்கு, ஆனால் திறக்க முடியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஒரு கோரிக்கை வைக்கிறேன், இந்த ஜன்னல் சீட்டு இந்த ஜன்னல் திறக்கிற மாதிரினா கொஞ்சம் காற்று வரும். கொஞ்சம் காற்று வரும். ஓகே, பட் ஸ்டில் நான் ஒரு ஃப்ளைட் திறக்கும் போது நீங்கள் சக்தி ஏர்போர்ட் வந்துடும். அது வந்து சக்தி பீச், சக்தி பார்க், சக்தி பார்க், சக்தி டைடல் பார்க் எல்லாமே நம்ம தான். சக்தி மெட்ரோ போட்டோம். அப்படின்லாம் பாயிண்ட் டு பாயிண்ட் தான். ப்ரோ, பெல்ட் போடணும் ப்ரோ. நீங்கள் பக்காவாக இருக்குது. பெல்ட் போட்டிருக்கீங்களா? 2000 rupees கொடுத்து ஜாக்கெட் வாங்கிருக்கேன். அந்த பெல்ட் இல்லை ப்ரோ, கீழே ஒரு பெல்ட் இருக்குது பாருங்க, இந்த பெல்ட் வந்து போடணும். இந்த பெல்ட் என் சைஸே கிடையாது. என்ன பண்ணணும்? பெல்ட்டுக்குள்ளே போயிட்டு வெளில வந்துடுவீங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஜம்ப் பண்ணால் கூட ஆட்டோமேட்டிக்காக வெளில வந்துட்டு நினைக்கிறேன். அப்படி நிமிஷம் நீங்கள் பெல்ட்டு
பாருங்க எவ்வளோ பெல்ட்டுக்குள்ளே வெளில வந்துடுவீங்க போல. அதனால வந்து சேஃப்டியாக பெல்ட் எல்லாம் போட்டிருக்கீங்க. ஸோ பெல்ட் போட்டு தான் கேம் ஆடுவீங்க. வேற லெவல். ஓகே. ஆமாம். சரி, ஃப்ளைட்டு கீழே வந்து எலுமிச்சம்பழம் வச்சுருக்காங்க. அது எதுக்கு வச்சுருக்காங்க? ஆமாம், தெரியுதா? அதனால வச்சுருக்காங்களா? ஓகே. கொழுக்கட்டைலாம் கொடுப்பாங்க. கொல்கட்டாக்கு போனால் நம்ம கொல்கட்டை கொடுப்பாங்க. மதுரை போனால வெறும் இட்லி மதுரை இட்லி கொடுப்பாங்க. ஓகே. ஏன்னா இட்லின்றது எல்லாருக்கும் காமனான ஒரு டிஷ்னால இங்கே போனாலும் இட்லி கிடச்சி. ஓகே. அசம்ஷனுக்காக தான் கொல்கட்டா போனால் தான் கொல்கட்டை கிடைக்குமா? ஸோ அதனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கொல்கட்டா போங்க, கொல்கட்டா சாப்பிடுங்க, சேஃபாக சாப்பிட்டுருங்க. ஃப்ளைட் வந்து இப்போ பறந்துட்டு இருக்கா? எப்படி போயிட்டு இருக்கு ஃப்ளைட்டு? அதாவது ஏர்போர்ட் வந்தோம், கிண்டி வரையும் பஸ்ஸில் வந்த மாதிரியே தான் இருக்குது. ஓகே. ஸோ ஒன்றும் பறக்கவில்லை. கிண்டி வரைக்கும் பஸ்ஸில் தான் போயிட்டு பஸ்ஸில் தான் போயிட்டு இருக்கோம். பஸ்ஸில் தான் ஃப்ளைட். ஓகே. கிண்டிலேருந்து தான் ஃப்ளைட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து தான். ஓகே. இப்போ அந்த பக்கத்து கத்தார் ஃப்ளைட்டு இப்போ ரன்வேக்கு வந்தாச்சு. சக்தி ப்ரோ ஓட போகிறாங்க. ஃப்ளைட்டுக்கு முன்னாடி ஓடுவாங்க. ஒன்வே தான் எப்பவுமே ஒன்வே தான். ரன்வே ஒன்வே வேற லெவல். ஓகே. ஓகே. பறக்க போகுது. பறந்தே ஆகுறோம். ஓகே. பறக்க போகிறோம். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டில இருந்து கை காட்டுவாங்க. நீங்கள் பறக்கணும். எல்லா இடத்துலையும் எல்லா இடத்துலையும் இருக்கு. எல்லாரும் ட்ராப் பண்ணுறாங்க ஒரு இடத்துல. ஓகே. ஸோ இங்கே தான் நீ கை காட்டு. ஓ, இந்த இடத்துல இருந்து. ஓ, சூப்பர். நெக்ஸ்ட் பார்ட் 2 மதுரை தான். நெக்ஸ்ட் ஸ்டாப் மதுரை. மதுரையில் உங்களுக்கு வந்து வடை, பஜ்ஜி எல்லாமே தருவாங்க. ஓகே. செகண்ட் கியர் போட்டாங்க. போட்டாரு. உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வேண்டிய ஐயோ விநாயகர் சதுர்த்தி. என்ன இவ்வளோ ஸ்பீடாக போகிறாரு? 100 மேலே போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஆஹா, நல்ல ஸ்பீடாக போகிறாரு. அதிகமான ஸ்பீடு. யமஹா இன்ஜினாக இருக்கும். ஆஹா, லைட்டாக நீங்கள் என்ன ஆகுது இப்போ? ஆஹா, பறக்கிறோம். Oh my god, we are flying. ஆஹா, ஒன்றும் இல்லை. ஆஹா, வாவ். என்ன லைட்டா. ஓஹோ, நல்ல வியூ. சரியான வியூ. பாருங்க, சக்தி ப்ரோ வந்து மேல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. எங்கள் சித்தி வீடு கிராஸ் ஆயிடுச்சு நினைக்கிறேன். சித்தி வீடு கிராஸ் ஆயிடுச்சு. வரும்போது எங்கள் அம்மா மாவு காக்கி போட சொன்னாங்க. அப்படி இங்க இருந்து தான் போட்டு அனுப்பிச்சு விட்டீங்க. இப்போ உங்களுக்கு காதெல்லாம் அடைக்குதா? எப்படி இருக்கு? காதெல்லாம் அடைக்குது. வேற என்னென்ன பண்ணுது? சிம்டம்ஸ் எப்படி இருக்கு? அதான் ஏதோ பறக்கிற மாதிரி இருக்கு. எவ்ரிதிங் இஸ் ஓகே. சூப்பர். லாஸ்ட் டைம் போனது எல்லாமே இப்போ ஓகே ஆயிடுச்சு. ஓகே. இப்போ வந்து என்ன வந்தது ப்ரோ உங்களுக்கு? நீங்கள் என்ன கேட்டீங்க ஏர் ஹோஸ்டஸ்ட்ட? அதாவது சாப்பிடச்சு கிடைக்குமான்னு கேட்டேன். ஓகே. ஸோ தண்ணி தாகத்துக்கு ஏற்ற மாதிரி தண்ணி மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே. இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மாடியில் இருந்து ஏதாவது தூக்கி போட்டாங்கன்னா எடுத்துக்கலாம் இல்லையா? பார்த்தேன். துணி காய போட்டுருக்கலாம். கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஓகே. அதுக்கு பால் வாங்க போயிருக்காரு. பால் டிகாஷன் வாங்க போயிருக்காரு. ஓகே. அதெல்லாம் அடிச்சிருக்கு. நான் என்ன பேசுறது, என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. ஓகே. எப்படி போயிட்டு இருக்கோம்? சேஃபாக போயிட்டு இருக்கோம் நம்புறீங்களா? நம்பிக்கை டிரைவர். சரி, டிரைவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்போ எந்த ரோடு தாண்டி போயிட்டு இருக்கோம்? கிண்டி தாண்டணும். நீங்கள் இப்போ எந்த ரோட்டில் இருக்கோம்? நேப்பியர் பீச். ஆமாம். லைட் அதில் அந்த சர்க்கிள் தாண்டி தான். சர்க்கிளாக இருக்குமா?
இன்ஸ்பயராக இருக்கும். சொக்குன்னு சொல்ல முடியாது. ப்ரோ தூங்கிட்டு இருக்கீங்க ப்ரோ, நம்ம இறங்க வேண்டிய பிளேஸ் வந்துருச்சு, லேண்டிங் ஆக போகிறோம். அப்படியா? ஆமாம் ப்ரோ. இப்போ தான் ஏதோ வீர் பக்கம் வந்த மாதிரி இருக்குது, அதுக்குள்ள மதுரை வந்துடும் நீங்கள். ஆமா. நல்லா ஃபாஸ்ட்டாக விட்டாரு. மதுரை எவ்வளோ ஸ்பீடாக ஓட்டிட்டு வந்தாரு ப்ரோ. நல்ல தூக்கம் சரியான. பார்த்தா ரீச் ஆயிடுச்சு. அப்படி கண்ணை மூடி திறந்தோன்னே வந்து மதுரை வந்துருச்சு. வேற லெவலில் ஓட்டிட்டு வர்றாரு இல்லையா ஃப்ளைட்டு. மரங்கள் தான் இருக்குது. ஓகே. சென்னையில் ரொம்ப ரேரான விஷயம்லாம் இங்கெல்லாம் கொஞ்சம் பார்க்க முடியாது. ஒரு சூப்பராக இருக்குது. ஓகே. சேஃபாக லேண்ட் ஆகிட்டோம். கிட்ட இறங்க போகிறோம். ஆல்மோஸ்ட் கிட்ட இறங்கிட்டாரு. பால்கனிக்கு வந்து ஆமாம், பால்கனிக்கு வந்துட்டோம். அடுத்த ஸ்டெப்ஸில் இறங்கி அப்படி போக வேண்டியது தான். ப்ரோ நீங்கள் முதல் முறையாக வரவும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கீழே லேண்டிங் ஆன ஃப்ளைட் வந்து மேலே திருப்பி ஏற்றிட்டாங்க. ரிட்டர்ன் டிக்கெட் டக்கு டக்குன்னு ஓகே. ரிட்டர்ன் டிக்கெட்டும் நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க, அதனால தான் வந்து உடனே அவர் வந்து ஓ மை காட் நம்ம சென்னைக்கு போன காம்பஸ் வந்து சார் மதுரையில் டைமுக்கு முன்னாடியே வந்துட்டாரு. ஓகே. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓ சரி ஓகே, 5 நிமிஷம் ரவுண்ட் அடிச்சுட்டு கோயில் பார்க்குற போனேன். ஓகே. ஓ இங்கே மதுரை மீனாட்சி கோயில் பார்க்கணும் அப்படின்னு சொன்னதால சரி 5 நிமிஷம் தான் இருக்கு, ஓகே போய் பார்த்துட்டு வந்து சொல்லிட்டு அதனால வண்டியை திருப்ப சொல்லிட்டீங்க. இங்கே இருந்தே அப்படி கூப்பிட்டுக்கிறீங்க. நான் திருப்பி இந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் டைம்ல இப்படி நடக்குது. பயத்தை இங்கே வச்சிருக்கேன். இல்ல தெரியலையே, ஆனா அவங்களை பார்த்தா வந்து நல்ல அந்த ஃபோர்ஸ்ல எனர்ஜெட்டிக்கா இருக்க மாதிரி இருக்கு. வரமா எல்லா வீடியோஸும் பார்த்துட்டான். முதல் தரம் வர்றவங்க வந்து நம்ம சக்கி ப்ரோவோட வீடியோஸ் பாருங்க. வீடியோஸ் பார்த்துட்டு அதே மோட்டிவேஷன்ல நீங்களும் வந்து டிராவல் பண்ண வந்துருங்க. எப்படியாவது லேண்டிங் பண்ணிருங்க. என்னை கீழே இறக்கி விட்டா போதும் போறோம்னு சொல்றதுக்கு இது எஃபெக்ட் தான். ஸோ இது வந்தாலும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நாங்கள் அடுத்து என்னங்கிறது சொல்றோம். ஓகே, ஃபுல்லாக லேண்டிங்கில் தான் இருப்போமா? ஃப்ளையிங்லேயே இருப்போம். லேண்டிங் கிடையவே கிடையாது. ஆமாம் சக்தி ப்ரோ, இந்த வாட்டி இப்போ திருப்பி லேண்டிங் இறக்கிட்டாங்க. இப்போ லேண்ட் ஆயிரும்னு நினைக்கிறீங்களா? என்ன நினைக்கிறீங்க? 2 days later 10 minutes later கான்சியஸாக வந்து பார்த்துட்டே வாங்க. ஓகே. லைட்டாக போனாலும் சார் இப்போ உங்கள் சித்தி பையன் வீடு தெரியுதா? சித்தி பையன் ஸ்கூல் போயிருக்காங்க. ஸ்கூல் போயிருக்காங்க. ஓகே ஓகே சூப்பர். ஸ்கூல் முடிச்சுட்டு வர வந்தோட்டிக்கு சுற்றிட்டு இருப்போம். அப்போ பிக் பண்ணிட்டு அப்படி போயிடலாம். ஓ சக்தி ப்ரோ, இப்போ வந்து ஹாப்பிலி ரீச்டு மதுரை. ஸோ இப்போ மதுரையோட சம்பவம் பற்றி சொல்லுங்க. மதுரை சம்பவங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைமாக வந்து உணர்விக்கும் போது அது ரொம்ப சரி, அந்த கடைசி 10 நிமிடங்கள் அதை பற்றி அந்த அனுபவம். இப்போ யூடியூப்ல தான் இங்கே பார்த்துட்டு இருக்கீங்க. மோஸ்ட்லி யூடியூப்லேயே டக்குனு நீங்கள் கைகள்லாம் வந்து ஏர்கிராஃப்ட் பிளாஸ்ட், யூரோப்பியன் பிளாஸ்ட்டு, எப்படி தப்பிக்கலாம் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் மைண்டில் வந்து சர்ச் பண்ணிட்டு இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தினால சரிப்பா பொழிச்சுக்கோப்பா அப்படின்னு வந்து விநாயகர் கொழுக்கட்டை கொடுத்து காப்பாற்றிட்டாரு. வந்து நான் வீடியோ. ஸோ ஓகே பாய்.